கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தீபாவுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது கீதாவை கொல்லணும்னு துடிக்கிறாங்க இல்லையா, அந்த ரவுடி துங்கா அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு தீபாவுடைய வீட்டுக்கு வராங்க. அங்கே இருக்கிறது தீபா தான், அதாவது அப்படின்னு நினச்சி நம்ம ஆனந்த் வந்து அவரை கூட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற கீதாவுக்கு அவர் வந்து எதிரி அப்படின்றது அவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ தீபா இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வராங்க. அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தோடைய ஃப்ரெண்ட், அதாவது வெளியூர் போயிருந்தப்போ அவங்களுக்கு பழக்கம் போல் இருக்குது. ஸோ அப்போது அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. அப்போது கீதா வீட்டில் இருக்கிறது கீதா தானே. ஸோ கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க. என்னடா இது, இவன் இங்கே வரானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க. என்ன இவன் இங்கே வரானே, அப்போது நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சு போச்சா, இல்லை இங்கே இருக்கிறது தீபான்னு நினச்சிட்டு தான் இங்கே வரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ கண்ணில் படுறது டேஞ்சர் தான், அதனால நம்ம போய் ரூமில் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம கீதா வந்துட்டு, அதாவது தீபா வந்து கார்த்திக்னு வந்து முணங்கிட்டே இருக்காங்க, கண் வலிக்காமல். இன்னொரு பக்கம் நம்ம சக்தி வந்து எப்படியாச்சும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட தீபாவை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்எம்மில் தீபாவுடைய பாட்டை கேட்டுட்டு எல்லா ரசிகருமே வந்துட்டு இந்த விஷயத்த வந்து கேட்குறாங்க. அதாவது தீபாவை காணோம், ஸோ அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் ஆட் கொடுத்துருக்காங்க. எஃப்எம் மூலமாக வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ தீபாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சாலோ, உங்களுக்கு அவங்க ஃபேமிலியை தெரிஞ்சாலோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடை ஒருத்தர் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா எஃப்எம்மில் போய் விசாரிக்கிறாங்க, இவங்களை பற்றி வந்து அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கார். நம்ம சக்தி கோவிலுக்கு போகிறாங்க தீபாவுக்காக வேண்டிக்கிறதுக்கு. அதே கோவிலுக்கு நாச்சியார் வராங்க தீபாவுடைய தாலியை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக. இந்த தடவையாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நாச்சியாரும் சக்தியும் கண்டிப்பாக மீட் பண்ணிக்க தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்து அப்படி பேசிப்பாங்களா, இவங்க தான் என்னோடய மருமக, இவளுக்காக தான் பூஜை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோவை காட்டுவாங்களாம். ஸோ அப்படி தீபாவுடைய வீட்டில்